மதுரை பாலமேடில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பத்ரகாளி அம்மன் கோயில் பங்குனி பெருந்திருவிழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நேர்த்திக்கடன் செலுத்தி வரக்கூடிய பக்தர்களிலிருந்து காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்தியாளர் அருண் நமக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைப்பில். உங்கள் விவரம் அருண். கோபாலகிருஷ்ணன், மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பத்ரகாளி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலானது பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு பொங்கல் விழா கடந்த 9ஆம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று இன்றும் அம்மனுக்கு பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பலரும் அக்னி சட்டி எடுத்தும், பால்குடம் எடுத்தும், கரகம் எடுத்தும், மாவிளக்கு எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். நேற்று இரவு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பிரம்மாண்ட முறைப்பாடு எடுத்து வந்து ஊர்வலத்துடன் அம்மன் தேர்பவனியில் நடந்து வந்த நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகளும், மலர் அலங்காரம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியாக இன்று இறுதி நாளாக கொடிமரத்தில் கொடி இறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் காளியம்மன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவிலில் பூசாரிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகம் எடுத்து வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் முறைப்பாடு சுமந்து வந்து ஊர்வலமாக சென்றனர். இத்திருவிழாவில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த அம்மனுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் நேர்த்திக்கடனாக பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்து வருகிறார்கள். கோபாலகிருஷ்ணன். அண்மை விவரங்களுக்கு நன்றி அருண்.